தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பேரை கேட்டாலே தெரிஞ்சு ஓடுவாருங்க. ஒருத்தர் தெரிஞ்சு ஓடுறா இவர்கள் இதெல்லாம் ஒரு கட்சியா, இவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாக்குற பார்வையெல்லாம் அப்படியே கேவலமா பாத்துட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கேட்கறதுக்குள்ளே இவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அன்னைக்கு வந்து இந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல்ல வந்து ஒரு ஊழலோ ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கிளியர் பண்ண கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனா இவர் வாண்டடா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சோ தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இது விடுங்க. அவர் என்ன சொன்னாரு அது கேட்டீங்கன்னு வைங்களேன், அசந்து போயிருவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே போய் படுத்துக்கிட்டு யோசிச்சு ஏன் இவர் இப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்ன ஏதுன்னு டீடைலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஆனா பாருங்க, என்டிகே வந்து எந்த லெவலுக்கு அவங்க வந்து பேர் கூட போடல, மற்றவையில போட்டாங்க. இதுதானே சரியான டைம், அண்ணன் சீமான் அவர்களை போட்டு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் மேல ஒரு மரியாதை இருக்கு. அவரை நம்ம, அதாவது அவர் சேர்ந்த சேர்க்கை தான் சரியில்லை, சாரி அவர் சேர்த்துக்கிட்ட சேர்க்கை தான் சரியில்லை. இருவர்கள் இரட்டையர்கள் தெரியுமில்ல உங்களுக்கு, இடுமவன் கார்த்தின்னு சொல்லி சாட்டை திருமணம், குறிப்பா சாட்டை திருமணம் அவர்கள் பேசின பேச்சுக்கள் உண்மையிலுமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நான் இப்பவும் ப்ராமிஸா சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நம்ம பேச போறது கிடையாது. ஆனா சாட்டை திருமணம் இடுமவன் கார்த்தி அவர்களையும் நான் பேசுறோம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸிட் போலுங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு 40,000 டு ஒரு 1,00,000க்குள்ள எடுக்கிற ஒரு விஷயம். ஆனா இதை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து கீழே போயிருச்சு, அதனால சீமான் அவர்கள் அடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தவறான கருத்து. நாளைக்கு வந்து உண்மையான ரிசல்ட் வரும்போது, அந்த தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ரிசல்ட் வரும்போது அன்னைக்கு போய் நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. ஒரே நிலை தான். சீமான் அவர்களே நம்ம பேச மாட்டோம், ஆனா சாட்டை திருமணங்களும் இடுமான கார்த்தி அவர்களையும் நாம விமர்சனம் செய்வோம் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையை சொல்லிக்கிட்டு, நாம வந்து என்னப்பா அவங்க வந்து இந்த நிலைமைக்கு போறதுக்கு இன்றைய எக்ஸிட் போல் நிலவரத்தின் படி என்ன பிரச்சனை, எதனால அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதுவும் குறிப்பா இந்த இரட்டையர்கள் பத்தி வச்சுதான் 2 விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். அதை அடுத்தது இன்னொரு விஷயங்க முக்கியமானது, நம்ம வைரமுத்து அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வரும்போது, இவங்கெல்லாம் எங்களை கைவிட மாட்டாங்கப்பா, இவங்க என்னை கைவிட மாட்டாங்க, இவருவே தொடர்வார், அப்புறம் என்னென்னமோ ரைமிங்ல சொல்லிட்டு போறாருங்க. அப்படி என்னப்பா யாருப்பா இவங்களை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னப்பா விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொதல் விஷயம் இந்த விஷயங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாவே பதில் சொல்லாம அப்படியே போயிட்டே இருப்பாரு. இன்னைக்கு வாண்டடா சொன்னார் யாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்னைக்கு டிரான்ஸ்பார்மர் அந்த கொள்முதல் பிரச்சனையில வந்து பிரஸ் மீட்டுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு டீடைல்ஸா எடுத்து வச்சுன்னா நானும் பாத்துக்கிட்டே வந்தேன். சரி ரைட்டு, இவ்வளவு இது பண்ணிச்சு, இதுல கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு கிளாரிட்டி கொடுத்துவீங்க. நாம டீட்டெயிலா போயிட்டு பார்த்துதான் அதை எடுத்து சொல்லணும். அது ஒரு செப்பரேட்டா நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, அது விட்டுருங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் போலாம்னு இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறாங்க. என்னன்னு பாருங்களேன். சில நேரங்கள் நானே நிறைய தொலைக்காட்சிகளை வந்து பார்க்கும்போது வெறும் கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு லைவ், அதுக்கடுத்து கார் கண்ணாடி முழுசாக சாத்தியிருக்கு, உள்ள பூரா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, இருக்காங்களா இல்லையானே தெரியல, கார் எம்டியா இல்லை டிரைவர் இருக்காரா இல்லை அதுவே வந்து ஆட்டோமேட்டிக் காரான்னு தெரியல. அது ஒரு லைவ். ரோட்டில் முன்னாடி ஒரு வண்டி லைவ் வண்டி போட்டு பின்னாடி போகிற காருக்கு ஒரு லைவ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம், அதாவது என்ன சார், நம்ம தான் சார், நம்ம யாருங்கிறத எப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். இந்த வீடியோவில் அவர் சொல்றது என்னன்னா, நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படியே அவருக்கு வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவரு நார்மல் பேசுறதுல இருந்து இன்னைக்கு வித்தியாசமா பேசுறாரு. அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க, மீடியா. அவர் வந்து அங்கிருந்து கேட்டை திறக்கிறதுல இருந்து போக்கஸ் பண்றீங்க. தளபதி விஜய் அவர்கள் அந்த பனையூர் ஆபீஸ் அந்த கேட்டை திறந்த உடனே போக்கஸ் பண்றீங்க. கேட்டை திறந்தாச்சு, அப்புறம் வண்டி வருது, வண்டிக்குள்ள வந்து அந்த கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அது வந்து ஒட்டுல இருக்கிறாங்களா இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா போகுதா இல்லையான்னு தெரியல. இங்க போகுது, ஏர்போர்ட்ல வந்தா, ஏர்போர்ட்ல ஏறுனா, இப்படி இங்கேயே எல்லா இடத்துலயுமே வந்து இது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் போஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி விஷயங்கள் வந்து பின்னாடியே போவாங்க வருவாங்க, கேமராஸ் அப்படியே லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ லைட்டா ஸ்டொமக் பனிங்கான்னு கேக்குறேன். ஏன்னா இவருக்கு அந்த மவுசு மக்களிடையே செல்வாக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனாலதான் இல்லாத ஒரு விஷயத்த டிவியில போட்டா யாராச்சும் பார்ப்பாங்களா? ஆனா இவருக்கு மக்கள் செல்வாக்கும் ஒரு ஈர்ப்பும் இவர்கிட்ட இருக்கு, தளபதி விஜய் அவர்கள்கிட்ட. அதனால அவங்க வந்து சேனல் கொண்டாந்து கேமரா வச்சுக்கிட்டு அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே, பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கேமராமேன்ஸ். அந்த கேமராமேன்ஸ் ஏன் பார்த்துட்டு இருக்கிறாங்க? அவரை விரும்புகிற மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அவர் எங்க இருக்கிறாரு, என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு அப்படிங்கறத வந்து மக்கள் விரும்புறாங்க. அவர் எப்படி வராரு, நடக்கிறாரு, போறாரு, வராரு, அப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு, என்ன விஷயத்தை எடுத்து
சொல்றாரு, அவருடைய கருத்துக்களை பார்க்க தயாரா இருக்கிறாங்க. அதனால எடுத்து டிவில போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சொல்றீங்க? அப்போ அவர் வந்து தெள்ள தெளிவா ஒரு விஷயம், இதெல்லாம் நீங்க தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. நீங்களாம் பார்த்து நடந்துக்கணுமா? அப்போ அவர் இன்டைரக்டா ஒரு சுத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்த்து நடந்துங்கப்பா. நான் பார்த்து நடந்துக்கலைன்னா வேற ஏதாச்சும் வந்து இவரு வந்து ஒரு சேனல் ஆரம்பிப்பாரா? இல்ல சேனலுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரா? எப்படின்னு தெரியல. எதிர்ல நம்ம முன்னாடி போய் நின்னு, ஐயா நீங்க என்ன இதுக்கான சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க முடியும்? அவர் ஒரு மனசுல வச்சிருக்காருங்க. அவருக்கு இது பிடிக்கல, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லாம, அவர் சொல்லிட்டாதான் நாம வந்து எடுத்து பேசுவோம்ல. அவர் சொல்ல நீங்க பாத்துங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது பத்தி உங்களோட கருத்து என்ன? உண்மையிலுமே வந்து இவர் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்படி இருக்காரா? உண்மையிலுமே அதுதாங்க நிதர்சனமான உண்மை. ரைட், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போறதான் உசித்தமம். ஓகே, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பல விஷயத்தில் எடுத்து சொன்னாலும் அங்க என்ன இருக்குதோ அதுதான் வர முடியும். அவருக்கு வந்து அங்க தோல்வி பயம் வந்துருச்சு, உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு. இவர் அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்றதுக்கான ஒரு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ரட்டல கொடியெல்லாம் மேல அப்படியே வச்சுக்கிட்டு பல்ப் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான்லாம் பார்த்துருக்கிறேங்க. ஆமா, அவரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வருவாரு. அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா விசுவாசியா இருந்து அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டாரு. சோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்து பக்கம் போறதுக்கும் ஏன் போக மாட்டார் அப்படிங்கிறத எனக்கு ஒரு 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 எது அந்த அறிவா அந்த இது சொல்லுது, அந்த பச்சி அது சொல்லுதுங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பாப்போம், காலம் தான் பதில் சொல்லும். இதுக்கு அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, அண்ணன் சேர்ந்த இடம் சேர்த்துக்கிட்ட ஆளுங்க சரியில்லை அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகனும் எத்தனையோ விஷயத்தை வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஞாபகத்துல வச்சு அந்த விஷயத்த சொல்றாருன்னு வச்சுங்களேன். அவரு பேச்சாற்றல் நிரம்பியவர் தான். பேச்சாற்றல் நிரம்பியவர் தான். அப்படியே ஆக்கப்பூர்வமா அப்படியே ஆக்ரோஷமா பேசுறவர் தான். ஆனா அந்த ஆக்ரோஷமும் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளும் அது எங்க எப்போ எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் செலுத்தணும்னு தெரியலையாப்பா. அதுதான்ப்பா மேட்ரு. மக்கள் வந்து அங்க இருக்கிறாங்க, சாதாரண மக்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் நீங்க சொல்லும் போது ஒருத்தரை பத்தி பேசும்போது, அதாவது நான் அதெல்லாம் விட்டுருங்க, நீ பேசுறத விட்டுருங்க. உங்களோட நோக்கம் தமிழ் தேசியம், தமிழ் இன மக்களை தமிழ் குடிகளை வாழ வைக்கிறதுக்கு, அவங்களோட மொழியும் அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் அவங்களோட பழங்கால அதை அரிய தமிழ் மொழிகளை பாதுகாப்பது நம்மளோட கடமையா, அதாவது நாம் தமிழர் கட்சியோட கடமையா இருந்துகிட்டு இருக்குது. இதில் தமிழர் தான் ஆள வேண்டும், மற்றவர்களை வேணா வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை நீங்க பயணிக்கிறீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுக்கு நோக்கம் அதை பத்தி மட்டும் தானே இருக்கும். தமிழர்கள் எங்கேயாவது சுட்டுக்கொண்டா அங்க போய் பாருங்க. தமிழர்கள் இங்க ஏதாச்சும் வந்து வெளிநாட்டு, அதாவது அடுத்த மாநிலத்துக்காரன் வந்து அடிக்கிறானா அதை போய் பார்க்கணும், அதை எடுத்து வச்சு பேசணும். சொல்ல போனா நேத்து எக்ஸிட் போர்டுல நடந்த விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சியின் பேரே வந்து சில டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணல, மற்ற லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அதை எடுத்து தெள்ள தெளிவா எடுத்து பேசியிருக்க வேண்டியது தானே. இதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தையே எடுத்து வச்சு பேசும்போது, நீங்க தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னா திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்யணும், திராவிட கட்சிகளை குறைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களோட பணத்துக்காகவும், அதாவது மணி மைண்டட், அந்த பணத்தை சம்பாதிக்கணும். விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாதான் அந்த அல்காரதமே ட்ரிகர் ஆகுதோ என்னவோ தெரியல. அப்படிங்கிற சொன்னாதான் மக்கள் வந்து பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு நீங்க கட்சியை வளர்க்க பாடுபடுறீங்களா, இல்ல உங்க சேனலை வளர்க்க பாடுபடுறீங்களா? ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்களே, தயவுசெய்து சொல்லுங்க. நீங்க சாட்டை சேனல், யூடியூப் சேனலை வளர்க்கணுமா? நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனசார சொல்றேன், அவர் சாட்டை சேனல் தான் வளர்த்துக்கிட்டு போறாரு. நாம் தமிழர் கட்சி அவரோட சாட்டை சேனல் வந்து வியூவர்ஸ் வந்து 20 லேக் நினைக்கிறேன், இப்படி ஏறிட்டே இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்கோட பர்சன்டேஜ் வந்து அப்படியே இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நீங்களே இது புரிஞ்சுக்குங்க, அவரோட நோக்கம் என்ன? தான் வளரணும், தன்னோட சாட்டை சேனல் மட்டும்தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணுதல் வச்சிருக்காரு. ஏன்னா சாட்டை சேனல் யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்னங்க, மக்கள் வந்து பார்ப்பாங்க, மக்களை பார்க்கறதுக்கு வந்து எது வேணாலும் பண்ணணும். போய் சேத்துல உழுவுவான், நிறைய சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேத்துல உழுவான், வேற அநாகரிகமா பேசுறது, இல்ல அநாகரிகமான செயலை செய்யறது, இல்ல ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை எடுத்து வச்சு பேசுறது, இது மட்டும்தான் வந்து மக்களை எப்படியாவது பார்க்க வைக்கணும். ஒரு வியூஸை வந்து அந்த 30 செகண்டா 50 செகண்டா வந்து பார்க்க வச்சிடணும், அது வியூஸா கன்வெர்ட் ஆகும். அந்த நோக்கத்துல மட்டும்தான் சாட்டை துரைமுருகன் செய்யறாரு ஒழிய இவர் வந்து தமிழ் தேசியத்தை வளர்க்குற செய்யற மாதிரி எனக்கு தெரியலங்க. நான் ஆக்கப்பூர்வமா சொல்றேன். நான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில நடந்த விஷயங்களையும் நமக்கு வந்து எல்லாமே தெரியும், கொஞ்சம் தெரியும். எல்லாம் தெரியலினாலும், ஏன்னா உங்களை மாதிரி வந்து 15 வருஷம் வரலினாலும் நமக்கு ஒரு 5-6 வருஷம் நம்ம பயணிச்சுட்டு தான் எல்லா விஷயத்தையும், எல்லா அரசியல் கட்சிகளையும் தெரிஞ்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா சில விஷயங்களை எடுத்து வச்சுட்டு வரோம். சோ இப்படி இருக்கும் போது நீங்க செய்யற செயலை பார்க்கும்போது யூடியூப் மட்டும்தான் வளர்ந்துகிட்டு வருது. யாராச்சும் நோட் பண்ணீங்களா? அவரோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு உண்மையான நோட் பேங்க் வந்து நம்ம மே 4 தான் நம்ம சொல்ல போறோம். பட் எக்ஸிட் போல்ல வந்து மற்ற லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. நீ எடுத்து பேசுறீங்கன்னா இதை நீங்க செய்ய வேண்டிய சாட்டை துரைமுருகன். நீங்க பேசுறதெல்லாம் விஜய் விஜய், அதுவும் அநாகரிகமான வார்த்தைகள்.
இது எந்த அளவுக்கு ஞாபகம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இனிமேலாவது அண்ணன் பல முறை வந்து ஒதுக்கி வச்சிட்டாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, அண்ணனையே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரோ என்ன அப்படின்னு தெரியல. அதாவது லாக் மீன்ஸ் நான் கேட்கறது வந்து, அண்ணே இருங்கண்ணே, நான் பேசுறேன், நான் பாத்துக்கிறேன் கட்சியை, நீங்க வந்து கொஞ்சம் தொண்டை வலின்னு சொல்றீங்க, இதெல்லாம் இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை லாக் பண்ணி வச்சிருக்காரு தெரியல. அவரும் வந்து அண்ணன் வந்து பேரன்பு கொண்டவர் இல்லையா, அதனால வந்து சரி ரைட்டு தம்பி சொல்றேன்னு தம்பி கொண்டு போய் எங்க நிறுத்திருக்காங்க பாருங்க. அதுவும் நான் இப்பவும் மறுபடியும் சொல்றேன், மே 4க்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லணும். இப்ப மேலோட்டமா சொல்லிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வளர்த்ததை விட சாட்டை துரைமுருகன் சேனலை தான் வளர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்கு. இன்பவனம் கார்த்தி ஒரு பக்கம். சோ இவங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே தமிழ் தேசியத்தை வளர்க்கறது வந்து ஆரம்ப கட்டத்துல வீடியோ எடுத்து பார்த்தா தமிழ் தேசியத்தை மட்டும் பேசியிருக்கும். இப்ப வர தமிழக வெற்றி கழகம் எப்போ உருவாக்குச்சோ அன்னையிலிருந்து அவங்களோட டைரக்ஷன் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை விஜயை வந்து அப்படியே அடிச்சு கீழே கொண்டு போகணும்னு. நடந்துச்சா? நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் ஏத்துக்கணும்ப்பா. நீ ஒரு மனுஷன், அதாவது நீங்கள் தனி மனிதராக இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? அதுதான் கேள்வி. மக்கள் வந்து நம்மளுடைய 7.5 8 கோடி மக்கள் தொகை இருக்குது. அந்த 8 கோடி மக்கள் தொகை முடிவெடுக்கணும். நீங்க ஒருத்தர் கத்துனா அந்த ஒருத்தர் கத்தணும். தனிநபரால் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது நியாயமான முறையில் இருக்கணும். மக்களை சார்ந்த எண்ணோட்டங்களை அப்படியே டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்துகிட்டு இருக்கணும். ஆனா அது நீங்க செய்றீங்களா? மக்கள் எண்ணோட்டத்திற்கு எதிராக நின்றுடுறீங்க. அத்தனை பேரும் தளபதி விஜய் அவர்களின் பின்னாடியும் அந்த அலையை உருவாகி இருக்குது. அந்த அலையை வந்து நீங்க அப்படியே போய் அப்படியே மறைக்கலாம் அப்படின்னு தாம்பரி அலை வரும்போது நீங்க அப்படியே போய் மறைக்கலாம்னா அது எப்படிங்க பாசிபிள்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன். நாம மக்களின் எண்ணோட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அதன் வழியை பயணிக்கணும். விஜய் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னா நாகரிகமான முறையில வந்து தளபதி விஜய் அவர்களை எதிர்த்திருக்கணும், பேசி இருக்கணும். அவரோட கருத்துக்கள்ல அவர் எடுத்து பேசுற விவாதங்கள் எல்லாமே. அதை தாண்டி மத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணணும்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உங்களை பிடித்தவர்கள் கூட பல பேர் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுக்கு முக்கியமான காரணம், அடிச்சு சொல்றேன், ரீசன் வந்து இதுதான். சாட்டை துரைமுருகன் பேச்சு தான். உண்மையிலுமே நீங்க இந்த கமெண்ட்ஸை எடுத்து பாருங்க, நாளைக்கும் தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் தயவு செய்து இதை வந்து அனலைஸ் பண்ணி கட்சியின் வளர்ச்சிக்கு என்னென்ன முக்கிய நிலைகளை இது மாதிரி ஆட்களை வந்து இனம் கண்டு அதுக்கு களை எடுக்கணும் அப்படிங்கிறதான். கேட்டா வந்து அண்ணன் சீமான் அவர்களே கூட இது சொல்லுவாரு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. நாம சொல்ற வயசும் கிடையாது. அது அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாப்போம் பொறுத்திருந்து அவர் என்ன சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மே 4க்கு அப்புறம் அவங்க ஒரு வேளை வந்து ஒரு 5-6 சீட்டு ஜெயிச்சோ இல்ல வந்து 234 தொகுதியில மெஜாரிட்டியோட ஜெயிச்சாலும் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம அவங்கள மாதிரி எல்லாம் கீழ்த்தரமெல்லாம் பேச மாட்டோம். அப்படி வந்தாலும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, வைரமுத்து அவர்கள் சொன்ன இல்லையா, வைரமுத்து அவர்கள் வந்து அவங்க எங்களை கைவிட மாட்டாங்க, அவங்க என்னை கைவிட மாட்டாங்க, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவே தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. யாருப்பா கைவிட மாட்டாங்க? அவர் வந்து அப்படியே சொல்லிட்டே வராரு, இதெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் செஞ்சாங்க, காலையில அந்த பணம் வந்து 5000 ரூபாய் போட்டு எங்களுடைய தாய்மார்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. புரிஞ்சுதுங்களா எங்க சுத்தி வராருன்னு? அதாவது நம்ம தமிழக மக்கள் வந்து ஓட்டு போடுறவோட லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. அந்த பெண்களோட பர்சன்டேஜ் வச்சுதான் அவர் சொல்றாரு, தாய்மார்களின் ஓட்டுக்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறது, அதனால் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இப்படி வந்து எக்ஸிட் போல் வந்து இப்படி வந்திருக்குது அப்படிங்க. ஏங்க, நியாயமான முறையில ஒரு துல்லியமான நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் இருந்தா நம்ம நம்பலாம். இது எக்ஸிட் போல இது வந்து எத்தனை விஷயத்தை நம்பகம் இல்லாத விஷயத்துக்கு நாம எப்படிங்க பதில் சொல்றது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து யாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட இவரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு இதே மாதிரிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் தலைவரும் அம்மா அவர்களுக்கு ஆட்சி காலத்திலே இந்த கருத்து கணிப்பு பொய்யாயுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 4 தான் உண்மையான ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. எல்லாருக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு காரணம் வெவ்வேறு கம்பெனி வெவ்வேறு இந்த கருத்து கணிப்பு வெளியிடுச்சு இல்லையா, அத்தனை கம்பெனியுமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்து கருத்து கணிப்பு பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.